எல்லா இடத்துக்கும் சிபில் ஸ்கோர்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது என்ன ஜிஎஸ்டி ஸ்கோர். நீங்க பிசினஸ் பண்றவங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசம் 20 அப்போ அவங்க ரொம்ப ப்ரெஷரா தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட சேல்ஸுக்கு உண்டான டாக்ஸை அந்த 20 கட்டணும். ப்ரீவியஸ் மந்த்ல அவங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த சப்ளையர் எல்லாம் பாதி பேர் ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால இவருக்கு இன்புட் கிரெடிட் வந்திருக்காது. அவர் இந்த பர்ச்சேஸ் பண்ண இன்புட் கிரெடிட் பேஸ் பண்ணி அவர் பிளான் பண்ணிருப்பாரு, எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் பிளான் பண்ணிருப்பாரு. உதாரணத்துக்கு ஒரு 10,000 கட்ட வேண்டிய இடத்துல அவங்க சப்ளையர் ப்ராப்பரா கட்டாதனால அவங்க அதிகமா கட்ட வேண்டிய சூழ்நிலையே தள்ளப்படுவாங்க. இவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட்ஸோட வேல்யூ பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து அவங்க கொடுத்திருப்பாங்க பார்ட்டிக்கு. திரும்ப இங்க அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பிசினஸ் பண்ணல கேட்டா, சார் நான் இந்த பார்ட்டிக்கு நான் ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க ப்ராப்பரா பண்ணிடுவாங்க. இல்லைன்னா கூட அவங்க கான்ட்ராக்ட் இருப்பாங்க, பேசிடுவாங்க. இந்த ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்றது இவ்வளவு பிரச்சனை ஆகுது. எப்படி பேங்க் உங்களோட சிபில் ஸ்கோர் பார்த்துட்டு நீங்க ஒர்த் இல்லையா கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு ஜிஎஸ்டி வச்சிருக்கிற டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்றாரா, இல்ல அமெண்ட்மெண்ட் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிறது பேஸ் பண்ணி இன்னும் எல்லா பேராமீட்டரையும் கன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்கோர் தரணும். அந்த ஸ்கோரை எல்லாரும் ஈஸியா ஜிஎஸ்டி போட்டா அவங்க ஸ்கோர் தெரியுற மாதிரி ஓப்பனா இருக்கணும். இப்போ ஜிஎஸ்டில அந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல் போனீங்கன்னா அதுல ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்களா ஃபைல் பண்ணலையான்னு தெரியும். ஆனா அதுல டேட் இருக்காது. டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணாங்களா இல்ல டியூ டேட் தாண்டி ஃபைல் பண்ணாங்களா டீட்டெயில் இருக்காது. ஸோ அதனால இந்த கவர்மெண்ட் ஸ்கோரை டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஈஸியா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தெரிஞ்சா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க.